ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஜிடிஆர்பி 2025 எஜுகேஷன் சிலபஸில் இருக்கக்கூடிய யூனிட் 1ல் இருக்கக்கூடிய நியூ டாபிக் தான் பார்க்க போகிறோம். ஓல்டு டாபிக் எல்லாமே நான் ஏற்கனவே வீடியோவில் போட்டிருப்பேன். 2 இயர்ஸ்க்கு முன்னாடி போட்டிருப்பேன். எஜுகேஷன் போட்டிருப்பேன், சைக்காலஜி, இன்னோவேஷன் எல்லாமே போட்டிருப்பேன். நீங்கள் பார்க்காதவங்க பாருங்கள், ப்ளேலிஸ்ட்டில் நான் கொடுத்துருப்பேன். ஓகேங்களா? இப்போ நியூ டாபிக், ஃபஸ்ட்டு டாபிக் என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூனிட் 1ல் சர்வ சிக்ஷா அபியான் கொடுத்துருப்பாங்க. SSA அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இதனுடைய ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சர்வ சிக்ஷா அபியான் சொல்லுவாங்க. இது ஃபுல் ஃபார்ம் கேட்க வாய்ப்பு இருக்குது. இதையும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இங்கிலீஷ்லையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, தமிழ்லையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதை தமிழில் எப்படி சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அனைவருக்கும் கல்வி திட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? வேறு எப்படிலாம் சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அனைவருக்கும் கல்வி அளித்திடும் இயக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. வேறு எப்படி சொல்கிறாங்கன்னா, ஒவ்வொருவருக்காவது கற்பித்தல் இயக்கம் அப்படின்னு ரெண்டு பெயர்களில் சொல்லியிருக்காங்க. ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அனைவருக்கும் கல்வி அளித்திடும் இயக்கம், ஒவ்வொருவருக்காவது கற்பித்தல் இயக்கம் அப்படின்னு இதை சொல்லுவாங்க. சரி, இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். இதில் ஒவ்வொரு லைனும் இம்பார்ட்டன்ட் தான். எழுதி வச்சுக்கிட்டாலும் சரி, நீங்கள் காதால் கேட்டுக்கிட்டாலும் சரி, இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒவ்வொரு லைனையும் நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க. எப்படி வேணாலும் இதில் கேட்கலாம். ஓகேங்களா? இப்போ இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சர்வ சிக்ஷா அபியான் அனைவருக்கும் தொடக்க கல்வி என்ற குறிக்கோளை அடைய 2001 ஆண்டுகளில் கொண்டு வரப்பட்டது. இது எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2001 ஆண்டுகளில் கொண்டு வரப்பட்டது. இப்போ சர்வ சிக்ஷா அபியான்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அனைவருக்கும் கல்வி அப்படின்றது பொருள்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வேறு இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் நான் கொஞ்சம் சொல்லுவேன். அது சொல்ல நீங்கள் எழுதி கூட வச்சுக்கலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது எப்போ அறிமுகப்படுத்தப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது கொண்டு வரப்பட்டது 2001. அறிமுகப்படுத்தினது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 9வது ஐந்தாண்டு திட்ட காலத்தில். ஓகேங்களா? 9வது ஐந்தாண்டு திட்ட காலத்தில் தான் இது அறிமுகப்படுத்தினாங்க. அதாவது 9வது ஐந்தாண்டு திட்ட காலம்னா எந்தெந்த ஆண்டுகளுக்கு இடைப்பட்ட காலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1997லேருந்து 2002க்குள்ளே. ஓகேங்களா? அடுத்தது இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாடு முழுவதும் பின்பற்றும் கல்வி முறையை மாற்றி கல்வி தரத்தினை உயர்த்துவது இதன் குறிக்கோள். இதனுடைய குறிக்கோள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாடு முழுவதும் பின்பற்றும் கல்வி முறையை மாற்றி தங்களுடைய கல்வி தரத்தை உயர்த்துவது தான் இதனுடைய குறிக்கோளாக சொல்லியிருக்காங்க. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, குழந்தைகள் தங்கள் அறிவையும் திறனையும் மேம்படுத்தவும் கல்வியில் சம வாய்ப்பினை வழங்கவும் எடுக்கப்பட்ட முயற்சி தான் இந்த சர்வ சிக்ஷா அபியான் திட்டம். குழந்தைகள் தங்களுடைய கல்வி அறிவையும் திறனையும் மேம்படுத்த கல்வியில் சம வாய்ப்பினை வழங்குறதுக்கு எடுக்கப்பட்ட முயற்சி தான் இந்த சர்வ சிக்ஷா அபியான் திட்டம். அடுத்தது வேறு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்திய அரசியல் சாசனத்தில் புகுத்தப்பட்ட 86வது சட்டத்திட்டத்தின்படி 6 முதல் 14 வயது வரை உள்ள அனைத்து குழந்தைகளும் கட்டாய இலவச கல்வி பெறுதல் அடிப்படை உரிமையாக ஆக்கப்பட்டுள்ளது. குறிப்பிட்ட கால அளவிற்குள்ள அனைவருக்கும் தொடக்க கல்வி அளித்தல் என்னும் இலக்கை அடைவதற்கு தான் இந்த திட்டம் கொண்டு வரப்பட்டது. ஒரு குறிப்பிட்ட கால அளவிற்குள் அனைவருக்கும் தொடக்க கல்வி அளித்தல் என்னும் இலக்கினை அடைவதற்கு இந்த திட்டம் கொண்டு வரப்பட்டதாக சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஆனால் 2001 205 மில்லியனாக இருப்பார் என்று கணக்கிடப்பட்டுள்ளதாக சொல்லியிருக்காங்க. 2001 205 மில்லியன் பேர் இந்த தொடக்க கல்வி திட்டத்தினால பயனடைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது மாநில அரசுகளின் ஒத்துழைப்புடன் 11 லட்சம் கிராமங்களில் உள்ள 20,50,00,000 குழந்தைகளின் நலனுக்காக இது செயல்பட்டு வரதா சொல்கிறாங்க. மாநில அரசுகளின் ஒத்துழைப்போட, ஓகேங்களா, 11 லட்சம் கிராமங்களில் உள்ள 20,50,00,000 குழந்தைகளின் நலனுக்காக இது செயல்பட்டு வரதா சொல்லிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? அடுத்த பேஜ் பார்க்கலாம். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பஞ்சாயத்து பள்ளி மேலாண்மை குழுக்கள், கிராமப்புற மற்றும் நகர்ப்புற தாழ்த்தப்பட்டோருக்கான குழுக்கள், பெற்றோர் ஆசிரியர் கழகங்கள், பழங்குடி மக்கள் ஆலோசனை சபை மற்றும் பிற தொடக்கப்பள்ளி நிர்வாகம் சார்ந்த உள்ளூர் அமைப்புகள் வெற்றிகரமாக இதில் பங்களிக்க முடியாதா சொல்லியிருக்காங்க. என்னென்ன அமைப்புலாம் இதில் வெற்றிகரமாக பங்களிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சர்வ சிக்ஷா அபியான் திட்டத்தில் பங்களிக்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா, பஞ்சாயத்து பள்ளி மேலாண்மை குழுக்கள், கிராமப்புற மற்றும் நகர்ப்புற தாழ்த்தப்பட்டோருக்கான குழுக்கள், பெற்றோர் ஆசிரியர் கழகங்கள், பழங்குடி மக்கள் ஆலோசனை சபை மற்றும் பிற தொடக்கப்பள்ளி நிர்வாகம் சார்ந்த உள்ளூர் அமைப்புகள் வெற்றிகரமாக இதில் பங்களிக்கிறதா சொல்லியிருக்காங்க.
இதன் முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2010க்குள்ள வந்து 6 முதல் 14 வயதுக்கு உட்பட்ட அனைத்து குழந்தைகளுக்கும் பயனுள்ள கல்வி அளிப்பது. இதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2010க்குள்ளார 6 முதல் 14 வயதுக்கு உட்பட்ட அனைத்து குழந்தைகளுக்கும் பயனுள்ள கல்வி அளிக்கிறது தான் வந்து இதனுடைய முக்கிய நோக்கம். ஓகேங்களா? இப்போ எஸ்எஸ்ஏனா என்னன்னு பார்த்துட்டோம். இதனுடைய சிறப்பம்சங்கள் ஓகேங்களா? இது வந்து கூற்று காரணம் இது மாதிரி கொஸ்டினில் கூட கேட்க வாய்ப்பு இருக்குது. எஸ்எஸ்ஏவின் சிறப்பம்சங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனைவருக்கும் தொடக்க கல்வி வழங்குவதில் தெளிவான கண்ணோட்டம். ஓகேங்களா? இது மொதல் பாயிண்ட்டாக இருக்குது. 2வது நாடு முழுவதற்கும் தரமான அடிப்படை கல்வியினை வழங்க பொறுப்பேற்றல். 3வது அடிப்படை கல்வி மூலம் சமூக நீதியை மேம்படுத்த வாய்ப்பளிக்கப்படுகிறது. 4வது இது மத்திய மாநில உள்ளூர் அரசாங்கத்தின் ஒரு கூட்டு முயற்சியாகும். 5வது மாநில அரசானது தொடக்க கல்வி வழங்குவதில் அவர்தம் தொலைநோக்கு பார்வையை மேம்படுத்த வாய்ப்பளிக்கிறது. இந்த 5 பாயிண்ட் தான் வந்து எஸ்எஸ்ஏவின் சிறப்பம்சங்களாக சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்தது இது யார் தலைமையில் நடக்குது தமிழகத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐஏஎஸ் தலைமையில் தான் வந்து இந்த திட்டம் வந்து செயல்படுத்தப்பட்டு வர்றதா சொல்கிறாங்க. எஸ்எஸ்ஏ வந்து இதில் கொடுக்கல, இது எக்ஸ்ட்ரா நோட்ஸு நான் சொல்கிறேன், நீங்கள் அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த எஸ்எஸ்ஏ திட்டம் வந்து யாருடைய தலைமையில் வந்து தமிழகத்தில் நடைபெறுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐஏஎஸ் அவங்க தலைமையில் தான் வந்து இது நடந்துகிட்ருக்கு. ஐஏஎஸ்னால் யாருன்னா இந்திய ஆட்சிப்பணி அலுவலர். ஓகேங்களா? அடுத்தது எஸ்எஸ்ஏவின் நோக்கங்கள் கொடுத்துருக்காங்க, அதையும் பார்த்துடலாம். அதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 6 to 14 வயது வரை உள்ள குழந்தைகளுக்கு தொடக்க கல்வி வழங்குதல். இதான் வந்து இதனுடைய நோக்கம். குழந்தைகள் தத்தம் திறமைகளை பொருள் சார்ந்தும் தெய்வீக தன்மை சார்ந்தும் இயற்கை சூழலுக்கு ஏற்றவாறு முன்னேற்றம் அடைய வழிவகை செய்தல். இது வந்து செகண்ட் பாயிண்ட்டு. தேர்ட் பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா குழந்தைகளுக்கு விழும கல்விசார் கற்றலுக்கு வாய்ப்பளித்தல். விழுமனா மதிப்பு கல்வி தான். ஓகேங்களா? குழந்தைகளுக்கு வந்து மதிப்பு கல்விசார் கற்றலுக்கு வந்து வாய்ப்பளித்தல். 4வது ஆரம்பகால குழந்தை பருவ கவனிப்பிற்கான முக்கியத்துவத்தினை உணரச் செய்தல். இந்த 4 பாயிண்ட் தான் வந்து எஸ்எஸ்ஏவின் நோக்கங்கள். ஓகேங்களா? முன்னாடி பார்த்தது சிறப்பம்சங்கள், இது நோக்கங்கள். அடுத்தது குறிக்கோள்கள். ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2003க்குள் அனைத்து குழந்தைகளும் பள்ளி கல்வி உத்தரவாத மையம் மாற்றுப்பள்ளி மீண்டும் பள்ளிக்கு முகாம் அமைத்தல். 2003க்குள்ளே வந்து அனைத்து குழந்தைகளும் பள்ளி கல்வி உத்தரவாத மையம் மாற்றுப்பள்ளி மீண்டும் பள்ளிக்கு வந்து முகாம் அமைத்தல். 2வது அனைத்து குழந்தைகளும் 2007ஆம் ஆண்டுக்குள் 5 ஆண்டுகள் ஆரம்ப பள்ளியை முடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. முடிக்க வச்சுருக்கணும். அனைத்து குழந்தைகளும் 2007ஆம் ஆண்டுக்குள்ளே வந்து 5 ஆண்டுகள் ஆரம்ப பள்ளியை முடிக்க வைத்தல். 3வது என்ன கொடுத்துருக்காங்கன்னா அனைத்து குழந்தைகளும் தொடக்க கல்வியை 2010ஆம் ஆண்டிற்குள் முடிக்க வைத்தல். முதல்ல வந்து அனைத்து குழந்தைகளும் 2007ஆம் ஆண்டுக்குள் 5 ஆண்டுகள் வந்து ஆரம்ப பள்ளியை முடிச்சிருக்கணும். அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்கன்னா அனைத்து குழந்தைகளும் தொடக்க கல்வியை 2010ஆம் ஆண்டிற்குள் முடிக்க வைத்தல்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்த பாயிண்ட்டு தொடக்க கல்வி நிலையில் 2007ஆம் ஆண்டிற்குள்ளும் இடைநிலை கல்வியை 2010க்குள்ளும் சமூகம் பாலினத்திற்கு இடையே உள்ள இடைவெளியை இணைத்தல். தொடக்க கல்வி வந்து 2007ஆம் ஆண்டுக்குள்ளேயும் இடைநிலை கல்வி வந்து 2010ஆம் ஆண்டுக்குள்ளேயும் சமூக பாலினத்திற்கு இடையே உள்ள இடைவெளியை வந்து இணைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து 2010ஆம் ஆண்டிற்குள் அனைவரையும் பள்ளியில் இருத்தி வைத்தல். ஓகேங்களா? 2010ஆம் ஆண்டிற்குள் அனைவரையும் பள்ளியில் வந்து இருத்தி வைத்தலாக சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இது குறிக்கோள்கள் 5 சொல்லியிருக்காங்க. இது வெரி இம்பார்ட்டன்ட். எஸ்எஸ்ஏவின் நோக்கங்கள் பார்த்திங்கன்னா 4. எஸ்எஸ்ஏனா சர்வ சிக்ஷா அபியான், அனைவருக்கும் கல்வி திட்டம். ஓகேங்களா? இது எல்லாமே வந்த பாயிண்ட்ஸ் தான் வந்து திருப்பி வர்ற மாதிரியே இருக்கும். எஸ்எஸ்ஏவின் சிறப்பம்சங்கள் பார்த்திங்கன்னா 5 இருக்குது. ஓகேங்களா? வேறு இதில் இம்பார்ட்டண்ட்டாக வேறு எதுவும் இல்லை. இது எப்போ கொண்டு வரப்பட்டதுன்னா 2000 to 2001. இது எப்போ அறிமுகப்படுத்தப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா 9வது ஐந்தாண்டு திட்ட காலத்தில் வந்து அறிமுகப்படுத்தினாங்க. 9வது ஐந்தாண்டு திட்ட காலம் எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1997லேருந்து 2002ஆம் ஆண்டுக்குள். ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் அடுத்த டாபிக் நம்ம RMSA பார்க்கலாம். ஓகேங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.